ஒரு ஊர்ல சாரதா பிரசாத் தம்பதி ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. ரமேஷ் மனைவி அனாமிகா. அவ ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. பணம் இல்லனா கூட பண்பும் பற்றும் நிறைந்த ஒரு பெண்ணு. சுரேஷ் மனைவி அவனி, அருண் மனைவி அஞ்சலி. 2 பேரும் பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தாங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்ற மாதிரி பிறக்கும் போதே கஷ்டம் தெரியாம பிறந்தவங்க. அனாமிகா ரொம்ப புத்திசாலி பொண்ணு, பொறுப்புள்ள பொண்ணு. ஒவ்வொரு அடியையும் பார்த்து நிதானமா யோசிச்சுதான் எடுத்து வைப்பான். ஆனா அவனிக்கும் அஞ்சலிக்கும் பணத்திமிரு அதிகம். வீட்ல வேலை செய்யணும்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. எந்த வேலை செய்யணும்னாலும் வேலைக்காரங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுயமா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு மழை காலமும் ஆரம்பிச்சிருச்சு. வானம் கருமேகங்களால சூழ்ந்து இருந்தது. எங்க பார்த்தாலும் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெஞ்சுது. இடி மின்னலோட சில்லுன்னு காத்தும் அடிச்சுது. வானிலை ரொம்ப சிலுசிலுன்னு மாறுச்சு. என்னவோ வானம் இன்னைக்கு கருகருன்னு இருக்கு. வானத்தை பார்க்கவே பயமா இருக்கு. அனாமிகா, இப்படி வாமா. வந்துட்டு இருக்கேன் அத்தை. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது வேணுமா? மழை வர மாதிரி இருக்குமா, காத்து கூட பயங்கரமா அடிக்குது. தோட்டத்துல காலையில போட்ட வத்தல் அப்பளம்லாம் எடுத்து உள்ளவே, மழை வர மாதிரி இருக்கு. அப்படியே எல்லாரோட ரெயின் கோட்டு கொடையெல்லாம் எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ண வெளியே வைமா. யாராவது வெளியே போனா எடுத்துட்டு போக மறந்துடுவாங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து வச்சா அனாமிகா. ரெயின் கோட்டு கொடைய கூட வெளியே எடுத்து வச்சா. பிரசாத் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. இந்த மழை காலம் முழுக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது நோய் வர்ற காலம். எங்க தண்ணி தேங்கினாலும் கொசு வருது. அது நம்மள கடிச்சு டெங்கு வருது. ஜன்னலை மூடி வைக்கணும். தேவையில்லாத தண்ணிய கீழே ஊத்தணும். சுடு தண்ணிய குடிக்கணும். காய்ச்சி வடிகட்டி. இல்ல காரணம் இல்லாத ஜுரம் வரும்மா. ஆமா மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் மாமா. தண்ணிய காய்ச்சி வடிகட்டி பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிடுறேன். சாயந்தரம் கொசு வராம இருக்க கொசுவத்திய முன்னாடியே ஏத்தி வச்சிடுறேன். அவனியும் அஞ்சலியும் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாங்க. 2 பேர் கையிலயும் செல்போன் இருந்தது. அவங்க கையில இருக்கிறது லேட்டஸ்ட் ஹை எண்ட் மாடல். அவங்களுக்கு வீட்டை பத்தியோ வானிலைய பத்தியோ எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் கிடையாது. என்ன இது, வீடு முழுக்க ஏதோ வினோதமா வாசனை வருது. ரூம் ஃப்ரெஷ்னர் ஏதாவது அடிக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, மழை வருது இல்லையா, மழை துளி மண்ணுல பட்ட உடனே வர்ற மண் வாசனை அது. கிராமத்துல இருக்கவங்களுக்கு அந்த வாசனை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அடைச்ச இந்த மழை ஒண்ணு எப்ப பார்த்தாலும் பெஞ்சுக்கிட்டே வெளியில போகணும்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு ஷாப்பிங் கூட பண்ணவே முடியல அத்தை. எங்க சிட்டில டாக்ஸி இருக்கு, வெளியே எங்க வேணா போகலாம். ஆமா அஞ்சலி, கிராமத்துல அந்த மாதிரி வசதி எதுவும் இல்லதான். ரோடெல்லாம் சேரா இருக்கும். ஆனா மழை பெஞ்சாதானே நமக்கு லாபம். மழை காலத்துக்கு வந்தா மட்டும்தான் விவசாயிகளுக்கு கொண்டாட்டம். நம்ம சாப்பிடுறதுக்கு ஆரோக்கியமான சாப்பாடும் கிடைக்கும். மழை இல்லனா பஞ்சம் வந்துருமே. ஓ, பெரிய விவசாய மனோன்மணி வந்துட்டா எங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு. உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு பேசுற? எங்க அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ்ல எவ்வளவு பெரிய விவசாயம் நடக்குது தெரியுமா? உங்கள மாதிரி ஆளுங்க இல்ல, மெஷின்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். மழை வந்தாலும் மழை வரலனாலும் வேலை நடக்கும். எங்க அப்பா பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு. ஆமா, எங்க அப்பா மட்டும் என்ன ஏதாவது குறைச்சலா என்ன? எங்க அப்பா கிட்ட எதை சொன்னாலும் சிட்டில இருந்து அடுத்த செகண்டே வர வச்சிருவாரு. அவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவருக்கு. மழையெல்லாம் எங்களை எதுவும் பண்ணாது. பணம் இருந்தா எல்லாம் வந்துராதுடிமா. உனக்கு இன்னும் உலகம் தெரியல. இயற்கை முன்னாடி நம்ம ஒன்னும் இல்ல. நம்ம பணம் இந்த பந்தா இயற்கை இதெல்லாம் அழிச்சிரும். பணத்தை வச்சு மழைய நிக்க வைக்க முடியுமா? இல்ல மழைய வர வைக்க முடியுமா? பணம் இருக்குன்னு ரொம்ப ஆடக்கூடாதுமா. இந்த நேரத்துல எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கணும். ஓகே அத்தை, ஏதோ சொன்னோம். இவ்ளோ சீரியஸ் ஆவீங்களா அதுக்கு? எங்க உத்தேசம் உங்களை குறைச்சு மதிப்பிடுறதில்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே பெரிய சத்தம் கேட்டுச்சு. வானத்துல இடி மின்னல் அடிச்சுது. காத்துக்கு ஜன்னல் கதவு டபடபன்னு அடிச்சுக்கிச்சு. அப்பா, என்ன மழை! ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. ஃபுல்லா நனைஞ்சே போயிட்டேன் பாருங்க. இந்தாங்க டவல், சீக்கிரமா எடுத்து தொடச்சுக்கோங்க. நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் உங்களுக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு சுட சுட பக்கோடா செஞ்சு வைக்கிறேன். வந்ததும் நீங்க சாப்பிடுவீங்க. போங்க கிளம்புங்க. சரி அனாமிகா, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். எனக்கு கூட ரொம்ப குளிருது.
அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக கிளம்புனான். கொஞ்ச நேரத்துல அருணும் சுரேஷும் கூட நனைஞ்சு குளிர்ல வந்தாங்க. அவனி, சீக்கிரமா போய் துண்டு எடுத்துட்டு வா. குளிருது பயங்கரமா. சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்தணும். என்னங்க, இப்பெல்லாம் என்னால வர முடியாது. எவ்வளவு நாளா இந்த சீரீஸை முடிக்கணும்னு ராத்திரி பகலா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க. நீங்க வேற டவல் பீரோல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. அஞ்சலி, எனக்கும் குளிரா இருக்கு. டவல் எடுத்து தரியா? சூடா ஏதாவது காஃபி போட்டு தாயம்மா. உங்களுக்கு தெரியாதா, விலை உயர்ந்த நெயில் பாலிஷ் காலையில தான் போட்டேன். அதுக்குள்ள என்ன கிச்சனுக்கு போக சொல்றீங்க? என்னால முடியாதுப்பா, நீங்களே போய் போட்டுக்கோங்க, இல்ல வேலைக்காரிய கேளுங்க. அதை கேட்ட உடனே அருண் சுரேஷ் 2 பேரும் தன்னோட மனைவிகள் நடந்துக்கிறத பார்த்து வருத்தப்பட்டாங்க. அனாமிகா அவங்கள பார்த்து இறக்கப்பட்டா. சுரேஷ், அருண், நீங்க கூட போய் குளிச்சுட்டு வாங்கப்பா. நனைஞ்ச துணியோட இருந்தா உடம்பு சரியில்லாம போகும். உங்க எல்லாருக்கும் பக்கோடாவும் இஞ்சி டீயும் பண்ணி தரேன். அத்தை மாமா கூட ரெடி பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணி. இந்த நேரத்துல உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓமோ அண்ணி, தேங்க்யூ. உங்களுக்கு சிரமம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாங்க. அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட பக்கோடாவை செஞ்சு கொடுத்தா. சுட சுட டீயும் போட்டு கொடுத்தா. நல்ல வேலை பண்ணம்மா நீ. இந்த மழைக்கு இந்த பக்கோடா டீ ரெண்டும் சூப்பர் காம்பினேஷன். உயிரே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம்மா, இப்படிப்பட்ட மருமக இருந்தாள்னா அந்த வீடு எப்படி இருக்கும். நீ வந்தது எங்க அதிர்ஷ்டம். அந்த நேரத்துல அனாமிகா செஞ்ச பக்கோடாவையே சாப்பிட்டுக்கிட்டு அனாமிகாவையே விமர்சிச்சாங்க. அவனிக்கும் அஞ்சலிக்கும் அனாமிகாக்கு கிடைக்கிற பாராட்டு பிடிக்கல. என்னவோ இந்த பக்கோடால உப்பு அதிகமா இருக்கு, மாவு கூட சரியா கலக்கவே இல்ல. என் வீட்ல என் சமையக்காரன் சூப்பரா சமைப்பான், அவன் சாப்பாட சாப்பிட தவம் இருக்கணும். ஆமா, டீ கூட என்ன இவ்ளோ இனிப்பா இருக்கு, சக்கரை ஃபேக்டரியே இருக்கும் போலயே. இந்த மாதிரி டீ குடிச்சா என் டயட் என்னத்துக்கு ஆறுது? சரி சரி, நாளையில இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி டீ வேணும்னு கேளுங்க, அதே மாதிரி உங்களுக்கு நானு போட்டு ரெடியா வச்சிடுறேன் அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனா மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்துல இருந்த அணை ரொம்பி ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சுது. எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்ல, ஊர் முழுக்க தண்ணியா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. வீடு முழுக்க ஒரே இருட்டா இருந்தது. என்ன அத்த இந்த ஊரு, சின்னதா மழை வந்தா போதும் உடனே கரண்ட் கட் ஆயிடுது. எங்க சிட்டில 24 மணி நேரமும் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு அத்த. ஏசி இல்லாம நான் தூங்கவே மாட்டேன். ஆமா, எனக்கும் முடியாது. ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாம என்னால தூங்க முடியாது. இன்வெர்டர் ஆன் பண்ணுங்களேன் மாமா. எங்க வீட்ல எப்பவும் ஜெனரேட்டர் இன்வெர்டர்ல இருக்கும். ஜெனரேட்டர்ல டீசல் தீந்துருச்சுமா. மத்தியானமே தீந்து போச்சு. ஊருக்குள்ள போய் வாங்க வழி இல்லல்ல. மழை இப்படி பெய்யுதே, கரண்ட் எப்ப வருமோ என்னவோ. இப்படி சொன்னா எப்படி மாமா? இந்த கொசுக்கடியில இருட்டுல நான் எப்படி தூங்குவேன்? எனக்கு பயமா இருக்கு. யாருக்காவது ஃபோன் பண்ணி டீசல வரவழைங்களேன். கவலைப்படாதீங்க, நான் லாந்தரும் சில மெழுகுவத்தியும் எடுத்து வச்சிருக்கேன். நான் மெழுகுவத்தியை ஏத்தி வைக்கிறேன். அதே மாதிரி பழைய சட்டியில வேப்ப இலைகளை போட்டு புகைய மூட்டுறேன். அந்த புகை கொசுவை விரட்டிடும். கிராமத்துல பவர் இல்லாதப்ப இப்படிதான் பண்ணுவாங்க. அனாமிகா சொன்ன மாதிரியே லாந்தர் விளக்கை ஏத்தி வச்சுட்டு வேப்ப இலைகளை சுட்டு புகை போட்டதால கொசு எதுவும் வரல. எல்லாரும் சேர்ந்து லாந்தர் விளக்குல வராண்டால உட்கார்ந்தாங்க. நிலைமை கொஞ்சம் சரியாச்சு. பாத்தீங்களா, பணம் இருந்தா போதுமா? கஷ்ட நேரத்துல சமய ஸ்பூர்த்தியா யோசிச்சு இப்படி ஏதாவது பண்ணணும். உங்க சிட்டி அறிவு வேலை செஞ்சுதா? அனாமிகா எவ்வளவு நல்லா யோசிச்சிருக்கா பாத்தீங்களா? இவ இல்லன்னா இன்னைக்கு ராத்திரி கொசுக்கடியில தூங்கியே இருக்க முடியாது. ஆமா அத்த, அக்கா நல்லாதான் யோசிச்சிருக்கா. எங்கேயாவது உட்கார முடிஞ்சது. எங்க பணத்தால எதுவும் பண்ண முடியலதான். சுரேஷ்க்கு பயங்கர ஜுரம் வந்துருச்சு. குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தான். முகம் செகப்பா மாறிடுச்சு. என்னாச்சு சுரேஷ், ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்க? என்னது இது, உடம்பு இப்படி சுடுதே? எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது அவனே. என்னால தாங்கவே முடியல. தலை பயங்கரமா வலிக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போகிறதுக்கு வழி கூட இல்லையே. கரண்ட் இல்ல, போன்ல சிக்னல் கூட இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஞ்சலி, உங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆளு தானே, அவளுக்கு கால் பண்ணி ஒரு டாக்டர் வரவழைய. என் போன்ல சார்ஜ் இல்ல, சிக்னல் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. போய் போய் வருது, போன் போகலையே. கவலைப்படாத அவனி, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஜுரம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. 100 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே குறைச்சாகணும், இல்லன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சனுக்குள்ளர போய் அவ வீட்ல பழகுன சில ஆயுர்வேத மருந்து ரெடி பண்ணினா. அதுல இஞ்சி, மிளகு, துளசி இலையெல்லாம் இருந்தது. கசாயம் ரெடி பண்ணா. அத சுரேஷ் கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னா. தண்ணில துணிய நனைச்சு அத அவன் நெத்தியில வச்சா.
உடம்ப தொடச்சு விட்டா. ஜுரத்தை சீக்கிரமாவே குறைய வச்சுட்டான். சுரேஷ், இன்னும் கொஞ்சம் கசாயம் குடிங்க. இது நம்ம பாட்டி காலத்து வைத்தியம். ஜுரம் சளி எல்லாம் உடனே குறையும். தேங்க்ஸ் அண்ணி. இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் அண்ணி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ராத்திரி ஆச்சு. விடியறதுக்குள்ள மழை குறைஞ்சிருந்தது. சுரேஷ்க்கு கூட ஜுரம் பெட்டரா இருந்தது. தூங்கி எழுந்திருச்சு உட்கார்ந்திருந்தான். நல்ல வேலை, ஜுரம் குறைஞ்சிருச்சு. தேங்க்ஸ் அக்கா, நீ இல்லன்னா இது நடந்திருக்காது. நான் ரொம்ப பயந்துட்டேன். என் பணம் ஒண்ணுக்கும் உதவாம போயிடுச்சேக்கா. பரவாயில்ல அவனே, இதுல தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லணும்? நம்ம ஒரே குடும்பம். சுரேஷ் எனக்கு தம்பி மாதிரி. நமக்கு மத்தியில பணம் வரக்கூடாது. இந்த நேரத்துல அவனிக்கும் அஞ்சலிக்கும் ஒரு ஞானம் வந்தது. பணம் இருந்தா மட்டும் சரியா போகாது. கஷ்ட காலங்கள்ல மனுஷங்களும் அவங்களோட புத்திசாலித்தனமும் தேவை அப்படிங்கறத அவங்க 2 பேரும் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் இருந்தாலும் மனுஷங்களால தான் உதவி செய்ய முடியும். அக்கா, என்னையும் மன்னிச்சிரு. நிறைய நேரம் பேசுறேன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்திருக்கேன். பண திமிர்ல ஆடி இருக்க. உன்னை ஏளனமா பேசிருக்க. ஆனா நீ மட்டும் இதெல்லாம் மனசுல வச்சுக்காம கஷ்ட நேரத்துல எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்க. ஆமாக்கா, நீ ரொம்ப நல்ல மனுஷி. உன்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும்க்கா. இனிமே நாங்க கூட உன்ன மாதிரி இருக்க முயற்சி பண்றோம். எங்களை மன்னிச்சிருக்கா. இதுல நான் என்ன பண்ணின சொல்லுங்க? தப்ப உணர்றது நல்ல விஷயம். நீங்க மாறினீங்கல்ல, அது போதும் எனக்கு. இனிமேற்பாட்டு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா இருப்போம். பாத்தீங்களா, என் மருமகளுங்க மாறிட்டாங்க. அனாமிகா, நிஜமாவே நீ எங்க வீட்டு மகாலட்சுமிமா. உன்னோட பொறுமை, அன்பு எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருச்சு. ஆமாமா, நீ எங்க வீட்டுக்கு வந்தது எங்க அதிர்ஷ்டம். உன்ன மாதிரி பொண்ணுங்க எந்த வீட்ல இருந்தாலும் அந்த வீடே சொர்க்கமாயிடும். அன்னையில இருந்து அவனி, அஞ்சலி 2 பேரும் அனாமிகாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. வீட்டு வேலையில கூட அவங்களால முடிஞ்சதை செய்ய ஆரம்பிச்சாங்க. பணத்திமிர கைவிட்டுட்டு எல்லார்கிட்டயும் அன்பாவும் மரியாதையாவும் நடக்க ஆரம்பிச்சாங்க. மழை காலம் முடிஞ்சு போனாலும் அவங்க கிட்ட வந்த மாற்றம் மட்டும் எங்கேயும் போகாம அவங்கள்ட்டயே நிரந்தரமா இருந்தது. அந்த வீட்ல சிரிப்பு சத்தம் தான் கேட்டுச்சு. ஒரு சின்ன கஷ்டம் அந்த குடும்பத்தை இன்னமும் நெருக்கமாக்குச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு அழகான ஊர்ல இருக்கிற சின்ன கிராமம் அது. காலையில 5 மணிக்கெல்லாம் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு சாரதா வாசல் பெருக்கி கோலம் போடுறது சாரதாவோட வழக்கம். தன்னோட பையன் ரமேஷ் சிட்டில வளர்ந்த அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த புது தம்பதி முத கிராமத்துக்கு வராங்க. அனாமிகாவுக்கு கிராமத்து பழக்க வழக்கங்கள் எதுவும் தெரியாது. அன்னைக்கு காலையில சாரதா 5 மணிக்கே அனாமிகா கதவை தட்டினாங்க. அம்மா அனாமிகா, எந்திரிமா, விடிஞ்சிருச்சுமா. என்னது இது? என்ன ரமேஷ், பால்கார அதுக்குள்ள வந்துட்டானா? ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண சொல்லுங்க. அட, பால்காரன் இல்ல, எங்க அம்மா. வெளியில நின்னு கதவை தட்டுறாங்க. எழுந்து போ, டைம் 5 ஆச்சு. என்னது, மார்னிங் 5 மணியா? சிட்டிலனா இந்த டைம்ல நாய் கூட எந்திரிக்காம தூங்கும். உங்க அம்மா என்ன எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? அனாமிகா, எந்திரிமா. எந்திரிச்சுட்டேன் அத்தை. குட் நைட். சாரி, குட் மார்னிங். என்ன அத்தை இவ்ளோ காலையில? ஏதாவது எமர்ஜென்சியா? என்ன எமர்ஜென்சிமா? நம்ம வீட்ல பொண்ணுங்க காலையில எழுந்திருச்சு வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வா, கோலம் மாவு குடுக்கறேன், வாசல்ல கோலம் போடு. கோலமா? நானா? அத்தை, எனக்கு இந்த கோலம்லாம் வராது. நான் போட்டேன் கோலம் அலங்கோலமா இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட் எடுத்து வாசல்ல ஒட்டிக்கலாமே. கேட்டியா சாரதா? உன் மருமக கோலத்தை கூட பிரிண்ட் எடுத்து ஒட்ட போறாளாம். நாளைக்கு சாப்பாடு கூட ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பா. பாத்துக்கோ. என்னங்க, கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? பெரியவ பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா வராதது என்ன இருக்கு? வா அனாமிகா, நான் வாசல்ல புள்ளி வைக்கிறேன், நீ கோலம் போடு அப்படின்னு சாரதா வாசல்ல போய் புள்ளி வச்சாங்க. அனாமிகா மாவை எடுத்துட்டு வந்து அதை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம மேல எல்லாம் ஆக்கிக்கிட்டான். கோலம் எப்படி போடுறதுன்னு தெரியாம சிட்டில அவ ரோட்ல பாக்குற லைன்ஸ், ஜிக்ஸாக், கர்வ் இது எல்லாத்தையும் போட்டான். அப்பாடா, முடிச்சுட்டுண்டா. கிரியேட்டிவா இல்ல? என்னதுமா இது? நான் தாமரை பூவை போடுடின்னா நீ பேப்பர்ல ஜிலேபி சுத்தின மாதிரி சுத்தி இருக்க. இது என்னது இது? அத்த, இது எங்க சிட்டில ஃபேமஸான அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். இத பாக்குறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு டிசைன்ல தெரியும். என்னோட மைண்ட் செட்டுக்கு என்னவோ, வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறம் அத நாய் கலைக்குமே அந்த டிசைன்ல தெரியுது.
அப்பா ப்ளீஸ், அவ ஏதோ ட்ரை பண்ணிருக்கால, விட்டுடுங்களேன். சரி, ஏதோ உன்னை போட்டால, உள்ள போய் குளிச்சுட்டு வாமா, சமையல் ஆரம்பிப்போம். சரிங்க அத்தை. ஹீட்டர் ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஹீட்டரா? அதெல்லாம் நம்ம வீட்ல இல்லம்மா. தோட்டத்துக்கு போ, பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தோட்டத்துக்கு போனா. விறகு அடுப்புல பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருந்தது. அந்த புகைய அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளோட முகம் எல்லாம் கறிக்கறியா ஆயிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ், என்னது இது? என்ன புகை இது? எங்க சிட்டில இந்நேரத்துக்கு ஃபயர் இன்ஜின் ஆளுங்களே வந்து தண்ணி ஊத்திருப்பாங்க. என் கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ அனாமிகா, விறகடுப்புல இப்படிதான் புகை வரும். கேஸ் ஸ்டவ்வா இது? தண்ணிய கொண்டுட்டு போ முதல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் ரமேஷ்? என்னை இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டியே. என் முகத்தை பாத்தியா? என் ஹேர் ஸ்டைல பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. முதல்ல எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்னம்மா அனாமிகா, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லாத, இந்த புகை கண்ணுல பட்டு கண்ணீர் வருது, அவ்வளவுதான். சரி, குளிச்சுட்டு வா, சமையல் பண்ணலாம். அனாமிகா போய் நல்லா தலை குளிச்சுட்டு பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. சாரதா ஆல்ரெடி விறகடுப்புல சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா, கிராமத்துக்கு வந்து மொத நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளார வர இல்லையா, தித்திப்பா ஏதாவது செய்யுமா. பாயாசம் செய்யறியா? பாயாசம்னா சேமியா பாயாசம் தானே அத்தை? வெரி ஈஸி. 2 மினிட்ஸ்ல மேகி மாதிரி செஞ்சிடுறேன். அம்மா, ஸ்டவ் எங்க இருக்கு? மறுபடியும் அதையே கேக்குறியேம்மா. இதோ இதுதான் இங்க அடுப்பு. இதுல தான் நம்ம எல்லாரும் எல்லா சமையலையும் செய்யணும். கையில எதை வச்சு ஊதுறீங்க? ஃப்ளூட்டா? ஃப்ளூட் மாதிரி ஊதுனா நெருப்புல இருந்து பாம்பு வந்துருமா, அத நல்லா ஊதணும். அத்த, என்னால முடியல, மூச்சு விட முடியல. ஒரு 10 அடி தூரத்துல இருந்து இந்த அடுப்ப ஆப்ரேட் பண்ற மாதிரி எதுவும் சிஸ்டம் இல்லையா? ஆப்ரேட் பண்ண போறியா? கிராமத்து சமையலுக்கு மூளை பொறுமை ரெண்டும் வேணுமா? சரிம்மா, நீ கரண்டிய பிடிச்சு அதை குழைச்சிக்கிட்டு நான் நெருப்பு வேலைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கரண்டி எடுத்து பாயாசத்தை கிண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா சூடுக்கு அவளால சுத்தமா பொறுத்துக்க முடியல. அந்த விறகுல வர்ற அனல் கூட அவளை வாட்டுச்சு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு அனாமிகா? இந்த அனல் என் மேல பட்டு என் ஸ்கின் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாரு. என் ஸ்கின் ஏற்கனவே சென்சிட்டிவ். இங்க என்னால சமைக்க முடியாது. அம்மா அனாமிகா, பொம்பளை பிள்ளைங்கன்னா சமையல் அறையில சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் படதா செய்யும். அதுக்கே சமைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா அதுங்களுக்கு சமைச்சு போடணும்ல. அப்ப கூட இதே மாதிரி என் ஸ்கின்னு பாழாயிடும்னு அழுவியா? நான் சமைக்க மாட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே அத்தை. எனக்கு பழக்கம் இல்லாத இந்த புகை விறகு இததான் சொல்றேன். தெரியலன்னா பழகிக்கணும். சிட்டில படிச்சுட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்ல உள்ளது எல்லாத்தையும் குறைச்சு மதிப்பிடலாமா? இந்த வீட்டு நம்மளுது, இந்த வேலை நம்மளுதுன்னு நினைச்சா எல்லாம் நடக்கும். போயே நெருப்பு சுட்ட இடத்துல நெய்ய போடு, சமையலை நான் பாத்துக்கிறேன். அப்போ அனாமிகா அழுதுகிட்டே ரூமுக்கு போனா. ரமேஷ் அவ பின்னாடியே போனா. பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு. என்ன சாரதா இது? பாவம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல போல. ஏன் சிடுசிடுன்னு பேசுற? மெதுவா சொல்லலாம்ல. நான் ஒன்னும் சிடுசிடுன்னு சொல்லல. என் உத்தேசம் அவளை கஷ்டப்படுத்துறது கிடையாது. நம்ம வீட்டு மருமக, நாளைக்கு நமக்கு அப்புறம் இந்த வீட்டு பொறுப்பையெல்லாம் எடுத்துக்க போற பொண்ணு. அவளுக்கு எல்லாமே தெரியணுங்கிறது தான் என் எண்ணம். அவ்வளவுதான். கைய சுட்டுக்கும் போது எனக்கு கூட மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா வெளியில அதை காட்ட முடியாதுங்க. அத பழக்கமாயிடும்னு தான் அப்படி பண்ணல. அவ வேலைய கத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உன்னோட உத்தேசம் நல்லதா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வளர்ந்த சூழல் வேறையா இருக்கு. அது மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரே நாள்ல எப்படி மாறும்னு நினைக்கிறேன். அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு. அனாமிகா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு விரலுக்கு போட்ட நெய்யவே பாத்துக்கிட்டு இருந்தா. சாரதா ஒரு கிணத்துல பாயாசத்தை கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க. அனாமிகா, சொல்லுங்க அத்தை, நான் ஏதாவது மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ செஞ்ச பாயாசத்தை நம்ம யாருமே சாப்பிடல. கடவுளுக்கு வச்சுட்டு உனக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் எங்க செஞ்சேன் அத்தை? எல்லாத்தையும் நீங்க தானே செஞ்சீங்க. நான் வெறும் கிண்டி மட்டும் தானே விட்டேன். அத கூட பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேனே. கரண்டில கிண்டனாலும் அதுல உன்னோட கஷ்டமும் இருக்குல்ல. கை வெந்துருச்சுன்னு மத்தியானத்துல இருந்து இப்படி டல்லா இருந்தா எப்படி? நான் சொன்னது மனசு கஷ்டப்படுத்துருச்சா? அதெல்லாம் இல்ல அத்தை. என் மேல எனக்கே கோவமா வருது. எனக்கு எதுவுமே தெரியல. சிட்டில எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவேன், இல்லனா வேலைக்காரி பண்ணிடுவான். இங்க நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்கும்போது நான் உங்களுக்காக எதையும் செய்ய முடியலையேன்னு கில்ட்டா இருக்கு.
இந்த வீட்ல என்னால எந்த வேலையும் ஆக மாட்டேங்குது. ஐயய்யா, பிறந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? வளரும்போது அவங்க இருக்கிற சூழலை பொறுத்து எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதுதான். நானும் இந்த அடியெல்லாம் பட்டு இருக்கேன். அப்ப என் அத்தை கூட என்ன திட்டுவாங்க. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி எனக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அன்பு தான் இருந்தது, வேற எதுவும் இல்ல. நிஜமாவா அத்தை? நீங்க கூட தப்பு பண்ணிருக்கீங்களா? ஆமாம்மா, ஒரு நாள் உப்புக்கு பதிலு சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கேன். உங்க மாமா அதை சாப்பிட்டு, சாரதா இதை எடுத்துட்டு போய் பூந்தி போடுன்னு சொன்னாரு. மாமா அப்பவே காமெடி தானா? அது இப்ப வரைக்கும் மாறல. ஆமாம்மா, பொண்ணுங்க அம்மா வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வர்றதுன்னா புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மாதிரி. இதெல்லாம் பழக்கமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்தான். உன் மனச கஷ்டப்படுத்தணும்னு கோவப்படலம்மா. நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிறதுனால தான் உரிமையோட பேசின. நான் பேசுனது மூலமா உன் மனசு வலிச்சுதுன்னா என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அத்தை. நீங்க எவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இந்த வீட்டு என்னது, நீங்க எல்லாம் ஏன் ஆளுங்கன்னு நினைச்சா எதுவுமே கஷ்டமா தெரியாது. நாளையில இருந்து நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன். எனக்கு சொல்லி தருவீங்களா? ஏன் சொல்லி தர மாட்டேம்மா, கண்டிப்பா சொல்லி தருவேன். சிட்டி மருமகளை கிராமத்து மகாலட்சுமியா மாத்தி காட்டுறேன் பாரு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மாமியார் மருமகளுக்கு இருந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில மறுபடியும் 5 மணி. அனாமிகா, வந்துட்டேன் அத்தை. நேத்து சொல்லி கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நானே கோலம் போடுறேன் பாருங்க. பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட. புடவை கூட நல்லா கட்டியிருக்கிய. நீங்க தான் சொன்னீங்கல்ல அத்தை, வீடு நம்மளதுன்னு நினைச்சா கஷ்டம் தெரியாதுன்னு. அதான் இன்னைக்கு அப்டிராக்ட் ஆர்ட் இல்ல, நிஜமான கோலத்தை அழகா போட போறேன் அப்படின்னு நினைச்சு அனாமிகா சாரதா கிட்ட கத்துக்கிட்ட கோலத்தை போட்டான். அப்போ பிரசாதும் ரமேஷும் வெளியில வந்தாங்க. ரமேஷ் கையில ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. பிரசாதுக்கு பின்னாடி ஒரு ட்ரக்ல வாஷிங் மிஷின், ஸ்டவ் எல்லாம் வந்தது. அனாமிகா, பாத்தியா, உனக்காக ஸ்டவ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இனிமே நீ விறகடுப்புல கஷ்டப்பட வேண்டாம். துணி துவைக்கிறதுக்கும் வாஷிங் மிஷின் வந்தாச்சு. ஆமா அனாமிகா, நீ கஷ்டப்படுறத என் புள்ள ரமேஷால பொறுத்துக்க முடியல. காலையில டவுனுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். தேங்க்ஸ் ரமேஷ். ஆனா எனக்கு இது எதுவுமே இப்ப வேண்டாம். என்னது எதுவுமே வேண்டாமா? நேத்து கை சுட்டுக்கிட்டேன்னு அவ்ளோ அழுத. அது நேத்து. இன்னைக்கு நான் ரொம்ப மாறிட்டேன். அத்தை கிட்ட விறகு அடுப்புல எப்படி சமைக்கிறதுன்னு இன்னைக்கு கத்துக்க போறேன். இந்த கிராமத்து மனத்துல விறகு அடுப்புல நேத்து சமைச்சதை சாப்பிட்டது எனக்கு பிடிச்சது. அது அந்த கேஸ் ஸ்டவ்ல சமைச்ச போது வரல. அதனால இன்னைக்கு அத்தை சொல்லி கொடுக்க நான் கத்துக்க போறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க கேட்டிங்களா? நம்ம மருமக சிட்டி பொண்ணா இருந்தாலும் மனசளவுல கிராமத்து பொண்ணுதான். அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கற கடமை என்னது. நீங்க போய் அந்த வாஷிங் மிஷினுக்கு கவரை போட்டு மூலையில வைங்க. ஆஹா, கிராமத்து மம்மிக்கு சிட்டி மருமகளை புடிச்சிருச்சு போல இருக்க. என் புள்ள ரமேஷ் நிலமைய நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சிட்டில பொண்டாட்டி கையில கிளி பொம்மை, இங்க வந்ததும் மாமியார் மருமகளுக்கு நடுவுல சாண்ட்விச். அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானே என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் இவ்ளோ ஒத்துமையா இருக்கிறத பாக்க கண்ணெல்லாம் பத்த மாட்டேங்குதேன்னு யோசிக்கிறேன். அத்தை, கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அத்தை, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா போட்டு இருக்கம்மா. சிட்டி பொண்ணுங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அதை மாத்திட்ட. அன்பு எதை வேணாலும் மாத்தோம் இல்லையா? வா, உள்ள போய் விறகடுப்புல காஃபி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சரிங்க அத்தை. இப்படி சிட்டில இருந்து வந்த மருமக அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட கிராமத்து பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பொறுமையா கத்துக்கிட்டா. சாரதா கூட மருமகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் சுலபமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த வீட்ல மாமியார் மருமக சந்தோஷமா இருந்தாங்க. பிரசாத் போடுற ஜோக்குக்கெல்லாம் எல்லாரும் சிரிச்சாங்க. ரமேஷோட அப்பாவித்தனமான குணம் அந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.